ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உருவாகக்கூடிய தைப்பூசம் ரொம்பவே விசேஷமான ஒரு விரத நாள். அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு விரத முறைகளில் ஒன்று தான் இந்த தைப்பூசம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா எல்லா அறுபடை வீடுகள்லையுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. எல்லா முருகன் தலங்களிலுமே அன்றைக்கி சிறப்பு பூஜை அபிஷேகங்கள் எல்லாமே இருக்கும். முருகனுடைய அறுபடை வீடுகள்லையும் கொண்டாடப்பட்டாலுமே கூட பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க. 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம். தை மாத பௌர்ணமியில் முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக காட்சியளித்த தினமாக இருக்கிறதுனால இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானை சமோதகராக காட்சியளித்த நாளாக இந்த நாள் சொல்லுவாங்க. பாத யாத்திரை போகிறது, காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுடைய முக்கியமான ஒரு சிறப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேகங்களை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சகல விதமான பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுலேயும் இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ உங்களுக்கு தைப்பூசத்துக்கு பழனிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க. பாத யாத்திரை, காவடி எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய வேண்டுதல்கள். ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் அது தைப்பூசம் தாங்க. வள்ளி தெய்வானையுடைய கல்யாணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் 6 நாள் பௌர்ணமிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையோட தேரில் உலா வருவாங்க. இதை பார்க்குறதுக்காகவே தைப்பூசத்தன்னைக்கு பழனியில் நிறைய பக்தர்கள் குவிவாங்க. பக்தர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்குன்னு 48 நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. சில பக்தர்கள் முருகனை தங்களுடைய மருமகனாக பாவித்து எடப்பாடி போன்ற பகுதிகளில் இருந்து சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. எது எப்படியோ தைப்பூச தினத்தன்னைக்கு பழனிக்கு முருகனை தரிசிக்கிறது அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை தரணும் அப்படின்றது நம்பிக்கை. பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பழனியில் பக்தர்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா அலமோதிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். தைப்பூசத்தின் பொழுது பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் எதற்காக இந்த பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா பழனி முருகன் கோவிலுக்கே உரிய தனி சிறப்பு என்ன அப்படின்னா பாத யாத்திரை போகிறதாங்க. வருடந்தோறுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தைப்பூச திருவிழாவின் பொழுது பழனிக்கு பாத யாத்திரை செல்லுவாங்க. அதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஒரு சிலர் தான் காவடி சுமந்து போவாங்க, அழகு குத்திட்டு போவாங்க. தேர் இழுத்துட்டு போகிறது ஒரு வகையான விஷயம். ஆனால் பழனிக்கு பாத யாத்திரை போனால் என்ன நடக்கும், என்ன சிறப்புகள் இருக்குது இதில் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். தைப்பூச திருவிழாவின் பொழுது ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த வேண்டுதல்களால் பக்தர்களால் செய்யப்படக்கூடியது அப்படின்னா அது பாத யாத்திரை போகிறது தான். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிறது. இந்த 2 வேண்டுதல்களுமே உருவான தலம் அப்படின்றது பழனி தான். எத்தனையோ முருகன் கோவில் இருந்தாலுமே கூட பழனி முருகன் கோவிலுக்கு மட்டுமே இந்த தனி சிறப்பு இருக்குங்க. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவின் பொழுது கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து கூட பாத யாத்திரை வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருந்து கூட தமிழகம் தங்களுடைய பூர்வீக ஊரில் இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. இதுவும் ஒரு வகையான வழக்கம்தான். தைப்பூச பாத யாத்திரைக்கு போகிற என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, தை மாதம் துவங்கியதுமே ஒரு சிலர் தைப்பூச விரதத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா கார்த்திகை இல்லைன்னா மார்கழி மாதத்துலேயே மாலை போட்டு முருகனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காலில் செருப்பு அணியாமல் கரடுமுரடான பாதைகளில் கடந்து செல்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. பழனி முருகனுக்கு விரதம் இருந்து காவடி ஏந்தி பாத யாத்திரை போனோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முருகன் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றதான் நம்பிக்கை. குறிப்பாக பார்த்திங்கன்னா நோய் தீரணும், திருமண தடை விலகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வியாபாரம் செழிக்கணும், குடும்ப பிரச்சனைகள் தீரணும், இந்த மாதிரி பல காரணங்களுக்காக பக்தர்கள் இந்த பாத யாத்திரையை எடுத்துக்கிறாங்க. பாத யாத்திரை தோணுனதே பார்த்திங்கன்னா பழனியில் தான். பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே பழனியில் இது தோன்றிடுச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா முருகனை வேண்டி பக்தி பரவசத்தோட காவடி சுமந்தபடி பாடல்கள் பாடிக்கிட்டே பாத யாத்திரை செல்லுவாங்க. அப்படி போகும்போது முருகனே நம்மோட வழித்துணையாக வருவார் அப்படின்றதும் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. இது மாதிரி பாத யாத்திரையாக நடந்து மலையேறி தன்னை தரிசனம் செய்யக்கூடியவர்களுக்கு முருகன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான்
எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதனால் பழனி முருகனை அவங்க குலதெய்வமாகவே வந்து வழிபாடு செய்கிறது உண்டுங்க. பக்தர்களை கவரக்கூடிய பாத யாத்திரையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது பழனிக்கு வரக்கூடிய பாத யாத்திரை தான். எத்தனையோ கோவில் இருந்தாலுமே கூட பழனி, சபரிமலை, திருச்செந்தூர் ஆகிய கோவில்களுக்கு மட்டுமே பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்லக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்க. அதாவது இடும்பன் முருகப்பெருமானிடம் வரம் கேட்டாராம். நான் மலைகளை காவடியாக சுமந்து வந்தது போல ஒன்றை தேடி காவடி சுமந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. முருகனும் அதையே வந்து ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பாத யாத்திரை வரக்கூடியவர்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி வச்சிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாத யாத்திரையில் இருக்கக்கூடிய சிறப்பு. உங்களுக்கு பாத யாத்திரை போயிருக்கக்கூடிய அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 7வதாகவும் சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ராசி தான் பார்த்திங்கன்னா துளாராசி. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் எல்லாமே வந்து பயிற்சியாகி உங்களுக்கு 5வது வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ராகு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 5வது வீட்லேயும், சனி பகவான் மாதம் முழுக்க 6வது வீட்லேயும், குரு பார்த்திங்கன்னா மாதம் முழுக்க 9வது வீட்லேயும், கேது 12வது வீட்லேயும் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் துளாராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். அதே போல் காதல் உறவுகளிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திருமண உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மனைவி கிட்ட இருந்து நன்மைகள் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய மனைவி கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகளும் வரும், அதே மாதிரி செலவுகளும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும், வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஒரு சில புதிய புதிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேலையில் ஒரு சில சிரமங்கள் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேலையை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகும். வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா துளாராசியை உடையவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நிறைய சவால்கள் வந்து இருக்குது. நிறைய சவால்களை தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அதனால் உங்களுக்கு கவனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். கவனச்சிதறலால் உங்களுக்கு படிப்பில் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சரியாக படிக்க முடியாது, குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலையும் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால் அவங்களையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ வயதானவர்களாக இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்குரிய மருத்துவ முறைகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு சாத்தியமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ துளாராசி நேயர்களுக்கு என்ன இதிலேருந்து தெரியுது அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. விடாமுயற்சியோடு நீங்கள் வந்து செயல்படணும். போட்டித் தேர்வுகளெலாம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணணும். அதற்கெல்லாம் நிறைய அறிகுறிகள் வந்து தென்படும். ஸோ அறிகுறிகள் தென்படுது அப்படின்றதுனால இன்னும் முயற்சிகளை கடினமாக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒருவேளை உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய காதல் பார்த்திங்கன்னா தொடர ஆரம்பிக்கும். எப்போதுமே நீங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை வந்து வச்சுருக்கணும். ஸோ நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஸோ இதுதான் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. நம்பிக்கையும் இருக்கணும், நல்ல புரிதலும் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கக்கூடிய பட்சத்தில் யாராலையும் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு முறைகள் ரொம்ப நல்லா இருக்கும். இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சண்டைகள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாது. ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப வந்து உறுதியாகவே வச்சு நம்பிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி வரும், யார் மூலிமா வரும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு எப்போதுமே ஒரு கவனத்தோடு இருக்கிறது நல்லது.
குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்காக சின்ன சின்ன செலவுகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் துளாராசிக்காரங்களுக்கு உங்களை நிதி ரீதியாக வலிமையாக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அது இந்த மாதம்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு துளாராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் இந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான். அதனால் துளாராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார் இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடுகள் செய்யுங்க. இவங்க வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வழிபாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் கூட மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபித்துட்டு வாங்க, அதுவே போதும். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த வாசகத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளும் பாதிப்புகளும் உங்களை விட்டு நிச்சயம் விலகும். மறக்காமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த எளிமையான ஒரு விஷயத்தை செய்து பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அதற்குரிய பலன்களை வந்து பெற ஆரம்பிச்சிடுவீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.